ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை பார்க்க தான் ஒன்று வந்திருந்தோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் ஒரு முருகர் கோயில் இருக்குது. சின்னதாக ஒரு மினி விலாக பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியா முருகன் கெட்டப்பில் இருக்கார். இந்த முருகன் நல்லா இருக்குது. இதுவும் சின்னதாக ஒரு மினி விலாக போடலாம். இங்கே வந்து ஒரு காளி கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது பாருங்கள். வந்து கால பைரவரா என்னன்னு தெரியல நமக்கு, அது மாதிரி தான் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் இருக்குது சிலை, சிவன் பார்வதி சேர்ந்த மாதிரி ஒரு சிலை நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா காளி அம்மன் இருக்காங்க. சூலத்தை அந்த அரக்க மேலே குத்துற மாதிரி. விஷ்ணு பகவான் இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷ்ணு பகவான் அதான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோவில். சிலை நல்லா இருக்குது. இந்த சிலையும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா இது கோவில். அம்மன் நல்லா இருக்குது. ஒரு இயற்கை சூழ்நிலை சூழ்ந்த இடத்துல அந்த கோயில் கட்டியிருக்காங்க, அருமையாக இருக்குது. நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா விநாயகர் பகவான் இப்படி வரணும். இப்படி வந்து இப்படியே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் அந்த சிலை சரி இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இங்கே இருக்குது. வாங்க கொண்டாடி நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு போங்க. இப்போது சாமி கும்பிட்டு ஸ்டே பண்ணிட்டு போங்க. நல்லா இயற்கையாக சூழ்நிலையோடு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஒரு சின்னதாக ஒரு மினி விலாக பண்ணலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு பண்ணேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.